ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியோ 90s கிட். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் வியோஷ்னி, நம்ம சேனல் வியோ 90s கிட். ஸோ இன்றைக்கி நம்ம ஓணம் மேக்கோவர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க, ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் அரோமா மேஜிக்கோட டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ பண்ணதுமே ட்ரை ஆகிறதுக்கு 2 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கின் ப்ரெப் பண்ணும் போது இப்போ பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் டோனர் எது அப்ளை பண்ணாமல் 2 நிமிஷம் ட்ரை ஆக விட்டுருங்க. ஸ்கின் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் வந்து நைக்காவோட ப்ரைமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமர் அப்ளை பண்ணும்போது ப்ரஷில் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, நம்ம கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெர்மா பேலட்லேருந்து தான் பேஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐஸ்க்கு வந்து பேஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஆரஞ்சு கலர் கரெக்டாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ மேலே நம்ம அதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்ட் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஸ்கின்னு ஐக்கு மேலே. ஸோ அதனால் ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம ஆரஞ்சு கலர் கரெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கின் கலரில் இருக்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இப்போது ஸ்கின் டோன் இருக்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்போட்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு நல்ல பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் லைட்டர் ஷேட் கன்சீலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கலர் நல்லா பாப்போட் ஆகும் நம்ம ஐக்கு மேலே இருக்கிறது. அதை செட் பண்ணுறதுக்கு நான் சுகர் பிராண்டோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ணுற ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா ஐ மேஜிக் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ட்ரான்ஸ்லூசன்ட் ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் கிரியேட் பண்ண போகிறோம். க்ரீஸ்க்கு வந்து நான் ஒரு மாதிரி ரெட் கலர் ஷேடு தான் எடுத்திருக்கேன். ஸோ க்ரீஸ் லைன் கிரியேட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு நானே ஐ மேக்கப் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் கிளைண்ட்ஸு மாடல்ஸ் அந்த மாதிரி தான் நான் நிறைய பேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நானே பண்ணிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ லிட்டில் ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே லிட்டில் பார்த்தீங்கன்னா ஷிம்மர் ஷேட் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி காப்பர் ப்ரௌன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் சென்டர் பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்டர் கார்னர் கொஞ்சம் டார்க்காக வேணும்னு சொல்லிட்டு நான் பிளாக் அண்ட் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இப்போ ஐ மேக்கப் ஓவர். ஃபைனலாக ஐ மேக்கப் ஓவர். இப்போ நம்ம ஐப்ரோ க்ரியேட் பண்ணலாம். ஐப்ரோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பவுடர் அண்ட் ஜெல் லைனர் இருக்க கிட் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஐப்ரோ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இப்படி ட்ராப் பண்ணால் தான் எனக்கு ஐப்ரோ இருக்க மாதிரியே தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐப்ரோவுமே ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம லைனர் வைக்கலாம். லைனருக்கு வந்து நான் கலர் பாரோட லைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓணம் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டார்க்காக தான் லைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காஜல் லைனர்ஸ் எல்லாமே டார்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைனர் போட்டு முடித்த உடனே நைக்கா காஜல் பென்சில் யூஸ் பண்ணி நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ஃபுல்லாக ஓவர், காஜல் லைனர் எல்லாம் ஓவர். இப்போ வந்து நான் பேஸ் போயிடலாம் ஃபேஸ்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நான் எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஆரஞ்சு கலர் கரெக்டாக யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் மேட்ச் வர மாதிரி டெர்மா பேலட்டோட ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு. ஸோ நல்ல பேஸ் ஒன்று க்ரியேட் ஆனதும் நம்ம லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி, அதாவது நான் நெக்ஸ்ட்டோட கான்ஸ்டாப் ஒன்ஸ்டாப்போட லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது மறக்காமல் நெக்குக்கும் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் அண்ட் கன்சீலர் ரெண்டுமே நான் வந்து மெபிலினோட ஏஜ் டிவைன் கன்சீலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைலைட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ கன்சீலர் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீலர் அப்ளை பண்ணிங்கன்னா ஐ ஏரியா ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா க்ரீஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சீல் பண்ணிட்டேன். இப்போ டெர்மா பேலட்டில் இருக்க டார்க் ஷேட் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸ் கவுண்டர் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபேஸுக்குமே வந்து கான்டோர் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஆகும். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கான்டோர் பண்ணுவேன் நான் எப்போவுமே. ஸோ கான்டோரிங் முடிச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மேக்கப்னாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் தான். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காரா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா ஆல்சோ நான் பார்த்தீங்கன்னா நைக்கா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் செட் பண்ணுறதுக்கு அதே சுகர் பிராண்டோட செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ் பார்த்தீங்கன்னா வந்து LA கலர்ஸோட ப்ளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஷ் அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்காது. ஸோ மைல்டாக கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணி முடிச்சதும் சீக் போன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன் நான். ஸோ ஹைலைட்டிங் ஆல்சோ LA கலர்ஸோட அதே பேலட்டிஸ் தான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் ஹைலைட்டிங் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஹேர்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபோட்டோகிராஃபி, அதாவது பிரியா கணேசன்றவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர்ஸ்டைல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐகார்ட்டில் நான் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ மேக்கப் வந்து ஸ்டே ஆகிறதுக்கு நான் நெக்ஸ்டோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ லிப் லைனர் பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ லிப் லைனர் அப்ளை பண்ணதுன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணேன். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிராண்டோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட்லாம் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு காட்டிடுறேன். நான் வந்து பார்த்தா நியூட் ஷேட் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. ஸோ ஃபைனலாக எண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லேஷஸ் அண்ட் சாரீ வியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபைனல் லுக் இதுதான். ஸோ இந்த ஓணம் மேக்கோவர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். ஆல் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.